நிகழ்ச்சியின் அடுத்த சிறப்பு நிகழ்வு முத்திரை வகுப்பு. தினம் ஒரு முத்திரையை வழங்கி வரும் ஆசான் ஜெயகணேஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம் ஐயா, நன்றி. குருவே நம, தந்தையே நம. கோட்டை நண்பர்களுக்கும் இங்கு கற்றுக்கொள்வதை அழைப்பதற்கும் இந்த வாய்ப்பினை நல்கிய குலபாலன் ஐயாவிற்கும் மிக்க நன்றி. நாம தொடர்ந்து பாத்தீங்கன்னா தன்வந்திரி, அதாவது பெருமாளுடைய ஒரு அவதாரமாக போகக்கூடிய தன்வந்திரி வைத்தியர்னு சொல்லுவாங்க. தேவர்களுக்கெல்லாம் வைத்தியராக இருந்து இந்த உலக நன்மைக்காக பல நன்மைகள் செய்யக்கூடிய தன்வந்திரி பகவானுடைய முத்திரை பார்த்தோம். அவர் ஒரு 6 முத்திரை சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் 3 முத்திரை பார்த்துருக்கிறோம். இந்த முத்திரைகளை தினந்தோறும் 7 நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முத்திரையும் 7 நிமிஷம் பிரம்ம செஞ்சா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுல முதல்ல பார்த்த முத்திரை பார்த்தீங்கன்னா சுவர்ண முத்திரையை நீங்க செஞ்சுக்கிட்டு வர வர உங்களுக்குள்ள இறைவனுடைய அருள் கிடைக்கும் ப்ளஸ் சொல்லியிருப்பேன். இதை பிடிக்கும் போது சம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். சம்ங்கிற மந்திரத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரிவினி முத்திரைன்னு சொல்லி பார்த்திருப்போம். இந்த திரிவினி முத்திரை அப்படிங்கிறது பிரிச்சுட் பண்றது, விரல பிரிச்சு பண்றது, சரிங்களா? இதை வச்சுட்டு நீங்க உங்களுக்குள்ள மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்கு பேராற்றல் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நேற்று பார்த்தது பாத்தீங்கன்னா யோனி முத்திரைன்னு பார்த்திருப்போம், ரீங்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு உச்சரிப்பை வச்சுட்டு நம்ம சொல்லும் போது சக்தி கிடைக்கும். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா அபான முத்திரைய என்ன சொல்லியிருக்காருன்னா அவரு பிடிச்சுக்கிட்டு இப்படி அபான முத்திரையை அவர் 2 தான் பிடிச்சி சொல்லியிருக்காரு. ஒன்னு இப்படி, இன்னொன்று பாத்தீங்கன்னா இப்படி, இந்த மாதிரி, சரிங்களா? ஒன்று இப்படி, இன்னொன்று இப்படி. இந்த 2 விதத்துல நீங்க முத்திரை பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிச்சிட்டு நீங்க கைகளை மடி மேல வச்சுக்கிட்டு, இல்லைன்னா இப்படி வச்சுக்கிட்டு வழக்கமா அபானமே அப்படி வச்சுட்டு மடி மேல வச்சுட்டு கிளி 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 அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே நீங்க இந்த மந்திரம் சொல்லிட்டு இருக்கணும். ஸோ இது வரைக்கும் 3 மந்திரம் பார்த்துருக்கோம். ஒன்று சம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வங்கு, அது எந்த முத்திரை? வங்கு முத்திரை திரிவினி, வங்கு அப்படிங்கிற முத்திரை. அதுக்கப்புறம் ரிங் பார்த்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளி. ஸோ 4 முத்திரைகள் உங்களுக்கு பார்த்துருக்குது. இந்த தன்வந்திரி பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி வச்சே வைத்தியம் பார்த்தவர். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு அட்டைப்பூச்சி வச்சு வைத்தியம் பார்க்கலாம். அதாவது ஒரு கெட்ட ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக அட்டைப்பூச்சி வச்சு வைத்தியம் பார்ப்பாங்க. ஆயுர்வேதத்துக்கு கடவுள் சொல்லி தன்வந்திரி சொல்லுவாங்க. அங்கு பழைமையான ஆயுர்வேத வைத்தியங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அட்டைப்பூச்சி வச்சு கெட்ட ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பாங்க. அப்பேற்பட்ட வேலையை செய்யுது. இந்த ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லும் போது, ஒவ்வொரு முத்திரையும் பிடிக்கும் போது உங்களுக்குள்ள தேவர்கள், மூலவரோட சக்தி, அதுக்கப்புறம் இறைவனோட சக்தி, அதுக்கப்புறம் உங்களையே மாற்றக்கூடிய சக்தி. யாருக்காவது நோய் அதிகமா இருக்குது, உடம்புல மாற்றம் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இந்த திரிவினி முத்திரையை வச்சுக்கிட்டு சொல்லி வச்சுங்களேன். இது வச்சுக்கிட்டு வங்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உருவத்தையே மாற்றும் சக்தி கிடைக்குமாமா. உருவத்தை மாற்றம் எடுத்தோம்னா உள்ளுறுப்புகள்லாம் பாதிப்பு வந்திருந்தால் அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் சொல்லிட்டு தன்வந்திரி பகவான் சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு முத்திரையும் நீங்க செஞ்சுட்டு வாங்க. இதுல ஒருத்தர் அன்பர்களும் கேட்டிருந்தாரு, இதை டெய்லி ஒரு பகுதியாக கொடுத்தா பரவாயில்லன்னு சொல்லி. நீங்க முதல் பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா நிறைய விஷயம் நீங்க கத்துக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. காலம் வரும்போது பயிற்சி பண்ணிக்கலாம். நீங்களே வீட்டில் எளிமையா பண்றதுக்காக தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கப்படுது. அதனால பயன்படுத்திக்கங்க. அப்புறம் இந்த நீரிழிவு நோய் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த முத்திரை ரொம்ப முக்கியமானதுன்னு இது தெரிஞ்சுக்கங்க. நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு, சரியான முறை தூக்கம் வராமல் இருக்கவங்க, ரொம்ப தூக்கம் வராமல் கஷ்டப்படுவீங்க இல்லையா, அவங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கான முத்திரை இது. கை உள்ள வச்சுட்டு இது 2 விரல் மடைக்கணும், இது 2 விரல் நீட்டிக்கணும். என்ன பண்ணோம்னா சுண்டு விரலையும் மோதிரம் டச் பண்ணிக்கணும். சுண்டு விரலையும் மோதிரம் டச் பண்ணிட்டு இந்த 2 விரலையுமே இந்த கோடு இருக்குல்ல, இந்த பகுதியை டச் பண்ணணும். அதாவது இந்த கோடு பகுதியை டச் பண்ணணும். டச் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி ஒட்டிச்சுனாலும் பரவாயில்ல, இப்படி ஒட்டிச்சுனாலும் பரவாயில்ல. இப்படி வச்சுட்டு இது 2ஐயும் நீட்டிக்கணும், இது 2ஐயும் வச்சுக்கணும். கட்டவரில் உள்ள வச்சுக்கணும். உள்ள வச்சுட்டு இதை இப்படி மடக்கி வச்சுக்கணும். இப்படி மடக்கி வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இப்படி மடக்கி வச்சுக்கணும்.
ஸோ மடக்கி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நீங்கள் கண்களை மூடி உட்காந்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 12 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேலையை பிரிச்சு செய்யலாம். ஒரு நாளைக்கு 12 நிமிஷம் சொல்லி இந்த முத்திரையை 3 வேலை பிரிச்சு செய்யலாம். இது வந்து சக்தி முத்திரை. இது வந்து சக்தி முத்திரை. இந்த சக்தி முத்திரையை பிடிக்க உடம்புல அதிகமாக நீர் தேக்கம் இருந்ததுனால நீர் தேக்கம் வந்து குறையும். அந்த நீர் தேக்கத்தினால தூக்கம் வராமல் தவிக்கிறவங்களுக்கு தூக்கம் நல்லா வரதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போற்பட்ட ஒரு பேராற்றல் வாய்ந்த முத்திரை வந்து இது சக்தி முத்திரை. ஸோ இந்த முத்திரையை பிடிச்சி நீங்கள் எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு, இந்த 2 விரலும் வந்து இந்த கோடு ஒட்டியிருக்கணும். இப்படி காய்க்கிறேன். இந்த 2 விரலும் இந்த கோடு ஒட்டியிருக்கணும். இது இப்படி ஒட்டியிருக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதா உங்களுக்கு? இப்படி இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணக்கூடியது இது பேர் சக்தி முத்திரை. இந்த சக்தி முத்திரை செய்ய நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். அப்போ வீட்டில் செஞ்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி பண்ண நம்ம அபான முத்திரை பிடிச்சு பண்ணோம் இல்லையா, தந்தை சொன்ன அபான முத்திரை, இந்த முத்திரை நீங்க பண்ணும்போது உங்களுக்குள்ள சிவ யோகம் வந்து சித்தியாகும். அதோட சிவயோகத்தோட சேர்ந்த சிவ ஞானம் வந்து கிடைக்கும். அப்புறம் பிரம்மாவோட சரஸ்வதியோட அருள் வந்து கிடைக்கும். இதை வந்து தன்வந்திரி பகவான் சொல்லியிருக்காரு, பயன்படுத்திங்க. ஒரு பக்கம் சிவனுக்கான முத்திரை பார்த்துருக்கணும், இன்னொரு பக்கம் சக்திக்கான முத்திரை வந்து பார்த்துருக்கணும். இந்த சக்தி முத்திரை நீண்ட உறக்கத்தை கொடுத்து உடம்புக்குள்ள சக்தியோட ஆற்றலை கொடுக்கும். இந்த சிவனுக்கான முத்திரை செய்யும் போது உள்ள உயிர் சக்தி ஆற்றல் பெற செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த முத்திரைகளை பயன்படுத்தி நலம் வளம் பெறணும். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையா. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. சிறப்பான முத்திரைகளை வழங்கிய ஆசான் வேகன செய்யா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா.